உலகின் முக்கிய சக்திகள் இப்போது எச்சரிக்கப்படுகின்றன. நேட்டோவின் புதிய தலைவர் மார்க் ரூட் ரஷ்யாவுடனான வணிக உறவுகளுக்காக இந்தியா, சீனா மற்றும் பிரேசிலை 2ஆம் நிலை தடைகளுக்கு உட்படுத்துவதாக அச்சுறுத்தியுள்ளார். இது உலகப் பொருளாதாரத்திற்கு என்ன அர்த்தம்? மேலும் இது உண்மையில் ஒரு பெரிய மோதலாக அதிகரிக்குமா? அதை உடைப்போம். புதன்கிழமை நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் ஒரு துணிச்சலான மற்றும் நேரடி எச்சரிக்கையுடன் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார். வாஷிங்டனில் பேசிய அவர், இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்தால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறினார். உக்ரைனுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு இந்த நாடுகளின் தலைவர்களை ரூட் வலியுறுத்தினார். இல்லையெனில் எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று அவர் எச்சரித்தார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு புதிய ஆயுத விநியோகங்களை அறிவித்து 50 நாட்களுக்குள் ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து இன்னும் வாங்கும் எவருக்கும் 100% 2ஆம் நிலை வரிகளை அச்சுறுத்திய சில நாட்களுக்குப் பிறகு இது வருகிறது. வெளிப்படையாகச் சொன்னால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து பாரிய வர்த்தக அபராதங்களை எதிர்கொள்ள நேரிடும், அவை போரில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் கூட. இதற்கிடையில் ட்ரம்புடனான ஒரு புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய நாடுகளால் நிதியளிக்கப்படும் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை அமெரிக்கா பெருமளவில் அதிகரிக்கும் என்று ரூட் உறுதிப்படுத்தினார். இது வெறும் தற்காப்பு ஆயுதம் மட்டுமல்ல, தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆயுதங்கள் இரண்டும் மேசையில் இருப்பதாக நேட்டோ கூறுகிறது. இருப்பினும் விவரங்கள் இன்னும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய இராணுவ தளபதிகளால் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த அச்சுறுத்தல்கள் செயல்பாட்டிற்கு வந்தால் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் கடுமையான பொருளாதார பழிவாங்கலை எதிர்கொள்ள நேரிடும். எண்ணெய் மற்றும் தொழில்நுட்பம் முதல் விவசாய ஏற்றுமதி வரை அனைத்தையும் பாதிக்கும். இப்போது பெரிய கேள்வி, இந்த நாடுகள் நேட்டோ அழுத்தத்திற்கு வளைந்து கொடுக்குமா அல்லது ரஷ்யாவுடனான அவர்களின் நடுநிலை நிலைப்பாட்டை இரட்டிப்பாக்குமா? இந்த கதை வேகமாக வளர்ந்து வருகிறது. தடைகள், ஆயுதங்கள், ராஜதந்திரம் இவை அனைத்தும் உலகளாவிய சதுரங்க பலகையில் நகர்கின்றன. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் சமாதான பேச்சுவார்த்தைகளை நோக்கிச் செல்கிறோமா அல்லது பெரிய மோதலை நோக்கிச் செல்கிறோமா?